ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. ஓம் நம சிவாய. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமரன். இந்த நாளில் நம்ம ஜோதிடத்தை பற்றின விஷயங்களை பற்றி நம்ம கேட்க போகிறோம். கடந்த வீடியோக்களில் நான் போட்டிருக்கக்கூடிய வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, என்னுடைய ஜாதகத்திலேயே என்னுடைய சகோதரனுக்கு மூத்த சகோதரனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க. அப்போ அந்த மூத்த சகோதரனாக இருக்கட்டும், இளைய சகோதரனாக இருக்கட்டும், சகோதரி, சகோதரன், நம்ம குடும்ப உறுப்பினர்கள், தாய் தந்தையர்லேருந்து நமக்கு பிறக்க போகும் குழந்தைகள்லேருந்து மனைவியினுடைய சொந்தங்கள், அப்போ நம்மளுடைய பங்காளி போன்ற அனைத்து விதமான நபர்களுக்கும் நம்முடைய ஜாதகத்தை வச்சு பலாபலங்களை நாம பார்க்கலாம். அது 100% நம்ம பார்க்க முடியாது. அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இருக்கு, அதை வைத்து அவர்களுக்கு என்ன சூழ்நிலையெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். நாம ஒரு 75% பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை நாம சொல்லிடலாம். அப்போ ஒரு ஜாதகத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னாக்க, இப்போ ஒருத்தர் பாத்தீங்கன்னாக்க லக்னம் விருச்சிகம், லக்ன புள்ளி பாத்தீங்கன்னாக்க கேட்டை 2ஆம் பாதம், கேட்டை 2ஆம் பாதம் லக்ன புள்ளி, கேட்டை 2ஆம் பாதம். அப்போ இந்த கேட்டை 2ஆம் பாதம்ங்கிறது பாத்தீங்கன்னாக்க புதன் சாரம் வாங்கிறது, புதன் சாரம். அப்போ இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு உண்டான பதில நான் இதை சொல்றேன். இப்போ ஒருத்தர் கேட்டையில இங்க பிறந்திருக்கிறாரு, இவரு கேட்டை புதன் சாரத்துல இவர் பிறந்திருக்காரு. அப்போ இதை வச்சு நம்ம எடுக்கும்போது இந்த லக்னம் நகர்வன் சொல்லி ஒண்ணு இருக்கு. லக்னம் பாத்தீங்கன்னாக்கா நகரம். இப்போ இவருக்கு இப்போ இந்த புள்ளி இங்க ஆரம்பிக்கக்கூடிய புள்ளி எத்தனை டிகிரியில இருக்குங்கிறத பார்க்கணும். இப்போ பாத்தீங்கன்னாக்கா இதுல 21 டிகிரி, 21.15 டிகிரின்னு ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம வச்சுக்கலாம். 21 டிகிரி கலை, 15 21 டிகிரி பாதை, 15 டிகிரி கலை விகலை. இப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க இந்த டிகிரியில இவர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னாக்க இது 20 டிகிரி முடிஞ்சிருது. இங்க 20ல இருந்து 23.20 டிகிரி வரைக்கும் இந்த கேட்டை 2ஆம் பாதத்துல அவருக்கு வருது. அப்போ இந்த கேட்டையில வரும் பொழுது சப்போஸ் ஒரு 50 வயது ஆகுதுன்னு வைங்களேன். 50 வயது ஆகுதுனாக்க இப்ப கேட்டையில அவர் பிறந்திருக்காரு, கேட்டை நட்சத்திரத்துல அவர் லக்னம் புள்ளி விழுந்திருக்கு அப்படின்னாக்க இந்த லக்ன நகர்வு, அதே மாதிரி ராசியும் நகர்வு இருக்கும். ஒருத்தருக்கு ராசி சிம்மராசினாக்க சிம்மராசியில இருந்து அடுத்தடுத்து நகர்வுகள் இருக்கும். சிம்மராசி எங்க நகர்ந்து வந்திருக்காரு அப்படிங்கிற பொறுத்து இருக்கு. சொக்கனோட தசாபத்தியில பிறந்திருக்காரு, இல்ல கேதுவுடைய தசாபத்தியில. இங்க சிம்மராசியை பொறுத்தவங்கள மகன் நட்சத்திரம் சொன்னாக்க கேதுவுடைய புத்தி வந்துடும். அது போல பாத்தீங்கன்னாக்க பூர்வ நட்சத்திரம் சொன்னாக்க சுக்கரனோட தசாபுத்தி தசா வந்துடும். அப்போ அந்த தசா நாகன் எப்படி நகர்வு, ராசி எப்படி நகர்வு அப்படிங்கிறதையும் அந்த தசா காலகட்டங்கள் இருக்குது. அதை பொறுத்து அந்த ராசி அதனுடைய நகர்வும் வரும். பிளஸ் இந்த லக்னத்தோட நகர்வும் இருக்குது. அப்போ லக்னத்தோட நகர்வும் பார்க்கும்போது நம்ம பாத்தீங்கன்னா இது தசாநாதனை பொறுத்த. இப்போ இது ராசி. உதாரணத்துக்கு ஏற்கனவே நம்ம பார்த்த உதாரண ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சந்திரன் இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது சுக்கிரன் இது பாத்தீங்கன்னாக்க சாரம் வாங்கிறது. சுக்கிரன் சாரம் வாங்கிச்சுனாக்க இவருக்கு சுக்கிர தசையில பிறந்திருக்காரு. இப்போ ஒரு சுக்கிர தசையில இந்த சந்திரன் பூர்வ நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால இவருக்கு சுக்கிரனோட தசாவில இவர் பிறக்கிறாரு. எத்தனை வருடங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. உதாரணமாக ஒரு 18 வருடம், நம்ம இதுல ஒரு 18 வருடம் இருக்கு, தசா இருக்கு. 18 வருடம், ஒரு 10 மாதம், ஒரு 8 நாள் கணக்கு வச்சுக்கலாம்.
அப்படி நம்ம கணக்கு வச்சுட்டோம்னா 18 வருடம் 10 மாதம் 8 நாள்னு ஒரு கணக்கு வச்சுக்கலாம். அப்ராக்சிமேட்டா தான் கணக்கு வைக்கிறதுல நம்ம ஜாதகத்தை உதாரணத்துக்காகத்தான் நம்ம பார்க்குறோம். இப்ப சந்திரன் இவருக்கு ராசி வந்து சுக்கிரதசை நடக்குது. இந்த சுக்கிரதசை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க சூரிய தசை, சூரிய தசைக்கு அப்புறம் சந்திர தசை, சந்திர தசைக்கு அப்புறம் செவ்வாய் தசைக்கு அப்புறம் ராகுனுடைய தசை ஆரம்பிச்சிருது. இப்ப ராகுனுடைய தசை இவருக்கு வந்து சுவாதி 2ஆம் பாகத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப போயிட்டு இருக்குது. சுவாதி 2ஆம் பாகத்துல போகுது. லக்னம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு லக்னம் வந்து கேட்டை 2ஆம் பாதங்கிறதுனால கேட்டையில இருந்து இவர் வந்து வருட கணக்கு நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து தசா கணக்கு, இது வந்து வருட கணக்கு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இப்ப இது வந்து 10 வருடங்கள் கணக்காயிரும். 10 வருடங்கள் 9 பாவங்களும் 10 வருட கணக்கு. அப்போ 10, 20, 30, 40 ஒரு 50 வயது கணக்கு வச்சுட்டோம்னாக்க ஏறத்தாழ 10, 20, 30, 40 இதுல ஒரு 43, இது ஒரு 7 வருடம் வச்சுட்டோம்னாக்க இவருக்கு இதுல 1, 2, 3, 4, 5, 6, 7 இங்க வந்துடும். இதுல 3, இதுல வந்து 7, 10, 20, 30, 40, 50 வயது. அப்போ இது வயது லக்கணம்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. தசா நடக்கக்கூடியது இருக்குது. அப்போ இந்த தசா வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ராகுதசை நடக்குது. ராகுதசை நேரா அவருக்கு இந்த செவ்வாயினுடைய வீட்டை பார்க்குது. செவ்வாய் இந்த வயது லக்கணம் வந்து சுக்கிரனுடைய வீட்டை பார்க்குது. இப்ப இவருக்கு மெயினா நீங்க கேட்ட கேள்வியில இருந்து நான் சொல்றேன். இப்போ ஒரு உதாரண ஜாதகத்துல தான் உங்களுக்கு நான் சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இந்த லக்னத்தில் பிறந்தவர் அவருடைய மூத்த சகோதர ஸ்தானம் சொல்றது 11ஆம் பாவகம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11ஆம் பாவகம். இந்த 11ஆம் பாவகம் வந்து மூத்த சகோதர ஸ்தானம். இந்த 11ஆம் பாவகம் மூத்த சகோதர ஸ்தானம். அப்போ இவருக்கு இந்த விருச்சிக லக்னக்காரருக்கு இப்போ வயது லக்னம் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க மேச ராசியில இவருக்கு போயிட்டு இருக்குது. அப்போ மேசத்துல இருந்து நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னாக்க இப்போ வயது லக்னம் இவருக்கு மேசங்கிறதுனால மேசத்தில் இருந்து 1 இவருக்கு இது லக்னமா வயது லக்னமா நம்ம எடுக்கிறோம். வயது லக்னமா எடுத்தோம்னா மேசம், ரிஷபம், மிதுனம், கடக, சிம்மம், கன்னி 6வது பாவகமாக 6வது ராசியாக வருது. அப்போ இந்த 6வது ராசி அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்க 6வது பாவகம் ருண ரோக சத்ரு ஸ்தானம். ருணரோக சத்ருஸ்தானம், கடன் ஸ்தானம். இது ருணரோக சத்ருஸ்தானம், கடன் ஸ்தானம். அப்போ இவர்களுக்கு இந்த மூத்த சகோதரர்களுக்கு இவருடைய பாவகத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது இவருடைய வயது லக்னத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது மூத்த சகோதரர்களுக்கு உடல்ல பிரச்சனை இருக்கும். உடலில் அவருக்கு பிரச்சனை இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கும். கடன் வந்து அவர்களுக்கு இங்கே இருக்கும். அந்த பாவகம் அதை ஆக்டிவேட் பண்ணும். இது நம்மளுடைய ஜாதகம் மட்டும்தானா அப்படிங்கிறத பத்தி எல்லாம் கிடையாது. அவர்களுடைய ஜாதகத்திலும் இளைய சகோதரனுக்கு எந்த விதமான அந்த ஆக்டிவேஷன் அந்த பாவகம் ஆக்டிவேட் பண்ணுங்கிறதெல்லாம் உண்டு. அவரவருடைய ஜாதகத்துல இப்ப ஒருவருக்கு இப்ப இந்த ஜாதகருக்கு இருக்கிற மாதிரி அவங்க சகோதரன் ஜாதகத்திலையும் வந்து அது தொடர்பு இருக்கும். அவங்களோட சகோதரனுடைய ஜாதகத்துல இளைய சகோதரன் எப்படி இருக்கணுங்கிற தொடர்பு இருக்கும். இல்ல இளைய சகோதரி எப்படி தொடர்பு இருக்குங்கிறத இருக்கும். அப்போ இந்த இளைய சகோதரன் மூத்த சகோதரி அவர்களுக்கு இந்த கடன் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த 6ஆம் பாவகம் அவர்களுக்கு இயல்பாகவே ஆக்டிவேட் பண்ணிடும். அப்போ இந்த காலகட்டங்கள்ல அவர்களுக்கு
எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டான விஷயம். இதுல இந்த 6ஆம் பாவகத்துல எந்த நட்சத்திரம் அந்த கிரகம் வாங்கி இருக்கு, இல்ல அந்த கிரகமே இல்லையா, அந்த கிரகம் அந்த இடம் திதிசூரிய பாதகமா இருக்கா இல்ல முடக்கா இருக்கா அப்படிங்கிற பொறுத்தவரை நம்ம எடுத்து பார்க்கணும். ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பார்க்கும்போது தான் அங்க என்ன இருக்குங்கிறத நாம சொல்ல முடியும். பொதுவா நாம சொல்லிட முடியாது. அந்த கிரகம் எந்த நட்சத்திரம் வாங்கி அந்த எந்த அந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்குது, என்ன சாரம் வாங்கி இருக்குது, அந்த கிரகம் எதை பார்க்குது அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் இருக்கு. இப்போ பொதுவா பாத்தீங்கன்னாக்க 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் அமர்ந்து அந்த கிரகம் இந்த வீட்டை பார்க்கும்போது இந்த வீட்டை பார்த்தா கூட இந்த வீட்டுக்கு பிரச்சனை தான். இல்ல சுப பார்வை இந்த வீட்டை பார்க்குது, கிரகங்கள் சுப பார்வை பார்க்குது அப்படி என்றால் கூட இந்த வீட்டுக்காரர்களுக்கு நன்மை நடக்கும். அந்த வியாதி கடன் பிரச்சனைகள் எல்லாம் கூட அகன்று விடும். அப்போ அந்த கிரகம் பார்க்கணும். அந்த கிரகம் பார்க்குது அப்படின்னா அந்த கிரகம் இங்க பார்க்குது, இந்த 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகம். உதாரணத்துக்கு இப்ப குரு இந்த வீட்டுல அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ரிஷபத்துல குரு இருக்கிறாரு அப்படின்னா இவருக்கு இந்த வயது லக்கணத்துக்கு இந்த குரு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல வந்துடும். தனஸ்தானத்துல வரும்போது இந்த குருவினுடைய 5ஆம் பார்வை இந்த வீட்டுக்கு கிடைச்சிடும். அப்போ குரு பார்வை கிடைச்சிருச்சுன்னா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. குருவினுடைய பார்வை இந்த மூத்த சகோதரர்கள் வீட்டுல இருந்தால் அவர்களுக்கு கடன் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவர்களுக்கு இருக்காது. உதாரணத்துக்கு சனி இந்த வீட்டுல அமர்ந்துருச்சு அப்படின்னா சனி தன்னுடைய 3ஆம் பார்வையை இங்க செலுத்தி விடும். ஏன்னா சனிக்கு குருவுக்கு 1, 5, 9 1, 5, 7, 9 1, 5, 9 தான் அதனுடைய பார்வை. 7ஆம் பார்வைங்கிறது பொது பார்வை. அதே போல சனிக்கு 1, 3, 7 1ஆம் இடத்தை பார்க்கும், சனி 7ஆம் இடத்தை பார்க்கும். 1, 3, 7 10ஆம் இடம், இந்த 4 இடங்களையும் சனி பார்ப்பார். அப்போ சனியுடைய பார்வை இந்த வீட்டுல விழுகுது அப்படின்னா இந்த வீட்டுல அவர்களுக்கு பிரச்சனை தான். சனி பார்க்கறதுனாலே பிரச்சனை தான். ஏன்னா கர்மகாரகன். அப்ப அவர் எந்த இடத்துல பாக்குறாருன்னு ஒரு கணக்கு இருக்கு. இங்க சப்போஸ் பூச நட்சத்திரம் பாக்குறாரு அப்படின்னா தன்னுடைய சாரம் வாங்கி பாக்குறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு பலாபலன். ஆயில நட்சத்திரத்துல இருந்து பாக்குறாருன்னா அதுக்கு ஒரு பலாபலன் இருக்குது. புனர்பூசத்துல இருந்து பாக்குறாரு அப்படின்னா அதற்கு தகுந்தாற் போல இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு அதை ஆக்டிவேட் பண்ணிடும். இப்ப அது போல குருவினுடைய பார்வை இருக்குன்னா குருவினுடைய பார்வை இங்க இருக்குது, சனியோட பார்வை இந்த வீட்டுல இருக்குது அப்படின்னா குரு மேன்மை, குரு பார்வை அந்த இடம் பிரச்சனை இல்லாம கொடுத்துரும். இதே குரு வக்ரம் பெற்றிருக்காரு, அஸ்தங்கமாயிருக்காரு, இங்க சூரியன், அதாவது குருவுக்கு 5ஆம் இடம் வரும்போது குரு வக்ரம் பெற்று விடுவார், அஸ்தங்கமும் ஆகுவார். அப்போ இங்க சூரியன் இருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல சூரியன் இருக்கிறாரு அப்படிங்கும்போது இந்த குருவினுடைய பார்வை, இந்த குரு வக்ரமா இருக்காரு, அஸ்தங்கம் ஆயிட்டாரு அப்படின்னு இந்த குருவினால் இந்த ராசிக்காரர்களுக்கு பலன் இல்லை. ஏன் பலன் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த குரு ஒருவேளை சூரியனுடைய சாரம் வாங்கிட்டாரு, சந்திரனுடைய சாரம் வாங்கிட்டாரு, செவ்வாயுடைய சாரம் வாங்கிட்டாருனாக்க இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் சூரியன், புதன், செவ்வாய்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சூரியன்கிறது மூத்த சகோதரன், செவ்வாய் இளைய சகோதரன், புதன் சகோதரி, தாய்மாமன், அந்த மாதிரி. அப்போ குரு வக்ரம் பெற்று அர்த்தகம் ஆயிட்டாரு அப்படின்னா இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு பலன் இல்லை. அப்போ சனி தன்னுடைய ஆக்டிவேட் பண்ணிடுவாரு. அப்போ சனி பண்ணும்போது இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, இதெல்லாம் இவர்களுக்கு வந்துடும். எந்த மாதிரியான நோயெல்லாம் அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. பொதுவாக பாத்தீங்கன்னா செவ்வாய் பாத்தீங்கன்னாக்க புஜம், தோல்,
கை சம்பந்தப்பட்டது பிரச்சனைகளை இந்த சனி பார்க்கும்போது கை கால்களுக்கு உள்ள பிரச்சனையை கொடுத்து வரும். புஜத்துக்கு தோள்பட்டைகளுக்கு உண்டான பிரச்சனைகளை இந்த இளைய சகோதரனுக்கு கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. இந்த இளைய சகோதரன் வந்து இந்த உத்திரம் நட்சத்திரம், ஹஸ்தம், சித்திரை நட்சத்திரம் இருக்கு. சித்திரையில் இருந்தால் அது பெண்ணுடைய நட்சத்திரம். அப்போ அந்த நட்சத்திரத்துல அமர்ந்திருந்தால் அதற்கு தகுந்தாற் போல அங்கு பிரச்சனையை கொடுத்துருவாரு. சூரியன் உத்தர நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னாக்க அதற்கு தகுந்தாற் போல அவருக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் வந்து அவங்களுக்கு நேச்சுரலாவே இங்க வந்துடும். இது புதனோட வீடு. இப்போ புதன் அங்க வந்து புதன் தான் டாக்குமெண்ட், புதன் தான் வந்து பாத்தீங்கன்னாக்க நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புதன் தான் வந்து பாத்தீங்கன்னா பேச்சு, புதன் தான் வந்து கணக்கு, பேங்க்கு, வங்கி. அப்போ இந்த புதன் இங்க உச்சம் பெற்று இருக்கிறதுனால வங்கிகளில் வந்து இவங்க டாக்குமெண்ட்டை வைக்கிற சூழ்நிலைகள் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம இதுல இருந்து பலாபலன்களை எடுத்து விடலாம். அப்போ மூத்த சகோதரனுக்கு இதே மாதிரி நம்ம பார்க்கிறோம். இப்போ இளைய சகோதரனுக்கு அதே மாதிரி. இளைய சகோதரன் இருந்தார் என்றால் இளைய சகோதரன் வந்து சனி நேரடியாவே பார்க்கிறாரு. இங்க இந்த வீட்டை சனி இங்க இருக்காரு சொல்லியிருக்கிறேன். இதே சனி வந்து பாத்தீங்கன்னா இங்க நேரடியாவே சனி இங்க பாக்குறாரு. பார்க்கும்போது அவருக்கு பாக்கியஸ்தானத்திலிருந்து தன்னுடைய வீட்டை அவர் பார்க்கிறார். அப்ப தன்னுடைய வீட்டை பார்க்கும் பொழுது அந்த சனி பகவான் வந்து அந்த ஜாதகர் இளைய சகோதரனுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது வந்து சூட்சமத்துல இருக்குது. அப்போ தன்னுடைய வீட்டை பார்க்கும்போது தன்னுடைய வீட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுவார். தன்னுடைய வீட்டை வந்து அவர் என்ன பண்ணுவார், ஆக்டிவேட் பண்ணுவார். இப்போ வந்து ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்துல இருந்து எதிர் வீட்டை பார்க்கும்போது எதிர் வீட்டை வந்து 7ஆம் பாவமாக பார்க்கும்போது அங்க சில நன்மைகள் நடக்கும். அந்த காரகத்துவம் எப்படி இருக்குங்கிறத ஒரு கணக்கு இருக்குது. அப்ப அதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். இப்ப நம்ம கேட்ட கேள்விக்கு உண்டான பதிலை தான் சொல்றோம். அது போல பாத்தீங்கன்னாக்க 6-8 தொடர்பு, 6-8 நம்ம திருமணம் செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்விக்கு உண்டான இதையும் நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் தெரிவிக்கலாம், போன் மூலமாகவும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுடைய ஒருவருடைய ஜாதகத்தை பொறுத்தளவுல அவருடைய ஜாதகம், அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் அதில் தொடர்பு கொள்ளும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களை தொடர்பு கொள்ளும். மனைவி வீட்டு மைத்துனர், மூத்த மைத்துனர், அதுபோல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரையும் தொடர்பு கொடுக்கும். 100% அதை நம்ம வந்து பலாபலம் சொல்லிவிட முடியாது. அவர்களுக்கென்று தனி ஜாதகம் இருக்கு. ஒன்றோடு ஒன்று அனைத்தும் தொடர்புடையதான். எப்படி ஒரு வீட்டுல வந்து கணவன் மனைவிக்கு தொடர்புகள் வருதோ, குழந்தைகளுக்கு தொடர்பு வருதோ, அதுபோல அக்கம் பக்கத்துல இருக்க வசிக்கக்கூடியவர்களையும் ஒரு காலகட்டத்துல இந்த வயது லக்கணம் சொல்லிடும். இப்ப இந்த வயது லக்கணம் வரும்போது நமக்கு வலதுபுறம் யார் இருப்பாங்க, இடதுபுறம் எந்த மாதிரி இருப்பாங்க, ஆட்கள் வசிப்பார்கள் அப்படிங்கிறது எல்லாமே இதுல கணக்குல வந்துடும். இந்த நட்சத்திரம் நீக்கிடும். அப்போ ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒரு வயது லக்னம், இந்த வயதுல வந்து இவர்கள் இந்த இடத்துல வசிக்கணும், இந்த இடத்துல இந்த தொழில் இவங்களுக்கு அமையும், இவர்களுடைய பொருளாதாரம் எந்த மாதிரியா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நாம ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம எடுத்துடலாம். அப்ப ஜாதகத்துல இந்தந்த வயதுகள்ல அவர் எப்படி இருப்பாரு அப்படிங்கிறத நாம சொல்லிவிடலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா திதி சூன்யம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். குரு வீடு ரெண்டுமே திதி சூன்யம் ஆயிடுச்சு. இங்க குரு வந்து வக்ரம் பெற்று அஸ்தங்கம் ஆயிட்டார் அப்படின்னா இவர் பிறந்து 3 வருடம் 3.5 வருடம் 4 வருடத்துல வந்து இந்த வீட்டுல இருந்து இவர் ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. இந்த வீட்டுல இந்த பிறந்திருக்கக்கூடியவர் வந்து 3.5 வயது 4 வயதுங்கும் போது இவர் இங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. அந்த போன இடத்துல உங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த 10 வருட காலமும் சிரமமான கால சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தக்கூடிய ஜாதகம் வந்து இந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய ஜாதகமா அமைஞ்சிடும். இந்த கஷ்ட சூழ்நிலைகள்லாம் இந்த இதை கொடுத்தது. ஏன்னா குரு வந்து பாத்தீங்கன்னாக்க வக்ரம் பெற்று அஸ்தங்கமாகி இருக்கிறதுனால
தனம், பொருளாதாரம், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்ப சூழ்நிலைகள், குடும்பத்தினுடைய வளர்ச்சி போன்ற விஷயங்கள் அனைத்துமே இந்த வீட்டுல பாதிப்பை கொடுக்கும். 10 ஆண்டுகள். அதற்கு அப்புறம் 10 ஆண்டுகள் மூன்றாம் பாகம் கரேஜியஸ், தைரம், வெற்றி, தைரியம், வெற்றி போன்றவைகளை இதுல கொடுக்கும். இதுல கொடுக்கும்போது ஒவ்வொரு கிரகங்களும் சரி, நட்சத்திரங்கள், அதனுடைய அதிபதி கிரகங்கள், இந்த கிரகம் எப்படி எந்த கிரகங்கள் அமர்ந்திருக்குங்கிற பொறுத்து இந்த ஜாதகருக்கு ஒவ்வொரு 10 வருட காலமும் அவர் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் வாழ்வாரு, எந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அவர் இருப்பார் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த ஜாதகம் சொல்லிவிடும். அப்போ ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவுல தினபலன், வார பலன், மாத பலன், வருட பலன்களை நாம எடுத்துடலாம். ஒவ்வொருத்தருக்கும் நாம எடுத்து சொல்லிவிடலாம். அப்போ ஒருத்தர் நம்ம கூப்பிடுறாரு, ஒருத்தர் போன் பேசி நம்மகிட்ட கேட்கிறாரு அப்படின்னா கூட பிரார்த்தனை வேணும். நம்ம கூப்பிட்டு நம்மளுக்கு கேட்கக்கூடிய சந்தேகங்களை கேட்கணும்னா கூட நமக்கு அந்த பிரார்த்தனை இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அது நடைமுறையில் சாத்தியமாகும். அப்போ இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்க இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்து இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்க தெளிவுபடுத்திக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னாக்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சு உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்டுக்கலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்க விளக்கம் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய ஜாதகங்களை நீங்க பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாக்க வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க. அந்த ஜாதகத்தை நான் பார்த்து உங்களுக்கு கால் பண்ணி பலாபலன்களை உங்களுக்கு நான் சொல்றேன். அதற்கான கட்டணங்கள் வசூலிக்கப்படுகிறது. கட்டணங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல சொல்லுவோம். நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க உங்களுடைய ஜாதகங்களை பார்க்கணும் விருப்பப்படுங்க, அனுப்புங்க. உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாகவும் எந்த பிரச்சனைகள் இல்லாமலும் நன்முறையில் செல்ல எல்லாம் அல்ல எம்பெருமான் சிவபெருமானை வேண்டி இந்த நாள்ல வாழ்வாக வளமுடன் சொல்லி நன்றி. உங்கள் ஜோதிடர் சசிகுமரன். வணக்கம்.